ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நியூ மாடலில் மேக்ஸி ட்ரெஸ்ஸு எப்படி மார்க் பண்ணுறதான் காமிக்க போகிறேன் பேப்பரில். அதுக்கு முன்னாடி என் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு தச்ச சுடிதாரை காமிக்கிறேன். மேக்ஸி ட்ரெஸ்ஸை டபுள் லேயரு. இது சாரியில் கட் பண்ணி தைச்சது. இது வந்து முந்தானை பகுதி. இப்போ துணியில் எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அளவு நீங்கள் வந்து உங்கள் ப்ளவுஸ் வந்து என்ன அளவு கரெக்டாக இருக்கோ அந்த ப்ளவுஸ் அளவு எடுத்துக்கோங்க. அந்த அளவு எடுத்துட்டு இப்போ உங்களுக்கு இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. நீங்கள் ப்ளவுஸ் மாடல் அளவு எடுத்திங்கன்னா கரெக்டாக ஃபிட்டிங்காக இருக்கும். இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கோங்க. ப்ளவுஸில் வந்து இடுப்பு சுற்றளவு எப்படி எடுக்கணும்னா, இந்த காஜாப்பட்டியை விட்டுருங்க. இதை விட்டுட்டு இங்கே இருந்து கடைசி வர இந்த கொக்கி இருக்கிற வர அளந்துக்கோங்க. அதில் என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். இப்போ நான் வந்து 32 இன்ச்சுக்குள்ளதுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சுனா அதில் 4ஆல் வகுத்தோம்னா 8 இன்ச்சு வரும். இப்போ 8 இன்ச்சு வரும். அதுக்கப்புறம் இப்போ உயரம் எடுத்துக்கலாம். பாருங்கள், உயரம் எங்கே எடுக்கணும்னா மேலே இருந்து இங்கே வர இது வரதான் நம்ம மேப்பாட்டு. இது கீழே வந்து நம்ம அம்பர்லா மாடல் கட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிடுவோம். இப்போ மேலே இருந்து இங்கே வர என்ன அளவு இருக்குன்னு பாருங்கள். அந்த அளவோட இப்போ உயரம் வந்து 14 இன்ச்சுனா அதோட 1 இன்ச்சை கூட்டி 15 இன்ச்சாக வச்சுக்கோங்க. இப்போ நான் வந்து 32 இன்ச்சுக்கு சொல்கிறேன். பாருங்கள், உயரம் வந்து 14 இன்ச்சு, அதோட 1 இன்ச்சை கூட்டி 15 இன்ச்சு வச்சுக்கோங்க. இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சு, அது 4ஆல் வகுத்தோம்னா 8 இன்ச்சு வரும். முன்கழுத்து உயரம் வந்து உங்கள் விருப்பம் தான். முன்கழுத்தும் பின்கழுத்தும் வந்து உங்கள் விருப்பம். 6 இன்ச்சு இல்லைன்னா 5 இன்ச்சு, எத்தனை இன்ச்சு வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு, ஷோல்டர் அகலம் வந்து 2.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதோட 1 இன்ச்சை கூட்டி 3.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. இப்போ மார்பு சுற்றளவு வந்து நீங்கள் இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சு எடுத்திருப்பீங்க. பாருங்கள், இடுப்பு சுற்றளவு வந்து 32 இன்ச்சுனா அதனால் வகுத்தோம்னா 8 இன்ச்சு வரும். 8 இன்ச்சு 30 இன்ச்சுக்குள்ளே அப்படி இருந்துச்சுன்னா 1.25 இன்ச்சு கூட்டிக்கோங்க. 30 இன்ச்சுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா 1.5 இன்ச்சு கூட்டிக்கலாம். இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து 8 இன்ச்சு, இது வந்து 30 இன்ச்சுக்கு மேலே இருக்குது. அப்போ 1.5 இன்ச்சு கூட்டிக்கலாம். 1.5 இன்ச்சை கூட்டி 9.5 இன்ச்சு வரும். இதுதான் மார்பு சுற்றளவு. மார்பு சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு கூட்டிக்கலாம். 1.5 இன்ச்சு கூட்டிக்கலாம். அப்புறம் ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச்சு. பின்கழுத்தும் உங்கள் விருப்பம்தான். இப்போ பேப்பரில் எப்படி பேக் சைடு மார்க் பண்ணுறதுன்னு காமிக்க போகிறேன். பாருங்கள், இப்போ உயரம் வந்து 15 இன்ச்சு எடுத்திருக்கோம். இப்போ இங்கே மேலே இருந்து டேப்பை வச்சு இங்கே வர எந்த அளவு இருக்கோ அந்த அளவு வர 15 இன்ச்சு எடுத்துக்கோங்க. 15 இன்ச்சு எடுத்தாச்சு. இப்போ உயரம் எடுத்தாச்சு. இப்போ கழுத்தோட அகலம் எடுத்துக்கலாம். கழுத்தோட அகலம் வந்து 2.5 இன்ச் வச்சுக்கிறோம். 2.5 இன்ச் வச்சுக்கோங்க. ஷோல்டர் வந்து 2.25 2.5 வச்சுக்கோங்க. உங்கள் விருப்பம், இங்கே வச்சுக்கோங்க. இப்போ இங்கே இருந்து ஆம்ஹோல் உயரம் வந்து 6 இன்ச் வச்சுக்கலாம். 6 இன்ச் வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுக்கோங்க. அதே மாதிரி இங்கே இருந்து முன்கழுத்து பின்கழுத்து உயரம் எடுத்துக்கோங்க. பின்கழுத்து உயரம் வந்து உங்கள் விருப்பம்தான். மேலே இருந்து என்ன அளவு உங்களுக்கு வேணுமோ அந்த அளவு வச்சு ஃப்ரெஞ்ச் கர்வ் வச்சு இப்படி வளைவு போட்டுக்கோங்க. வளைவு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து இடுப்பு சுற்றளவு எடுத்துக்கலாம். இது வந்து 32 இன்ச்சு. 32 இன்ச்சுனா 8 இன்ச்சு வரும். 32 இன்ச்சுனா 8 இன்ச்சு வரும். இங்கே இருந்து இங்கே 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க.
மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து 1 இன்ச்சு பாருங்கள், இங்கேருந்து 8 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1 இன்ச்சு, அதிலிருந்து 1.5 இன்ச்சு அல்லது 2 இன்ச்சு நீங்கள் எக்ஸ்ட்ரா துணி வெட்டுறதுக்காக இங்கேருந்து 1.5 இன்ச்சு. இப்போது இங்கேருந்து மார்பு சுற்றளவு வந்து 9.5 இன்ச்சு, அதோட 1.5 இன்ச்சு. இப்போ இதை கோடு போட்டுக்கலாம். இங்கேருந்து 8 இன்ச்சு வச்சுருந்ததுல அதில் கோடு போடக்கூடாது. அடுத்து 1 இன்ச்சு வச்சுருந்தோம்னா அங்கே கோடு போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த 1.5 இன்ச்சுக்கும் கோடு போட்டுக்கோங்க. இப்போ இந்த 1 இன்ச் எதுக்காகனா பின்னாடி டாட் பிடிக்கிறதுக்காக. இப்போ இதை வந்து இந்த 8 இன்ச்சுக்கு அதுக்கு 1 இன்ச்சு விட்டுருந்தீங்களா, அந்த இதை துணி அப்படியே சமமாக மடித்து எந்த அளவுக்கு வருதோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இது சென்டர் பாயிண்ட்டு. இங்கேருந்து 4 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 4.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த 1 இன்ச்சு விட்டுதுன்னா இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு இங்கேருந்து 1/2 இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டாச்சு. இப்போ இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சுக்கலாம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு வச்சு வளைவு போட்டுக்கலாம். அவ்வளோதான் பேக் சைடு. அதுக்கப்புறம் இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு வச்சு கோடு போட்டுக்கலாம். டேப்பை வச்சு இங்கேருந்து 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இங்கேருந்து கோடு போட்டுக்கலாம். அவ்வளோதான். இனி நம்ம வந்து ஃப்ரெண்டு வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.